என்னுடைய பேர் ராமு. நான் சவலாப்பேரியிலிருந்து வந்திருக்கேன். கடந்த 20/5/2025 அன்று அங்கன்வாடி பணியாளர் அந்த நேர்முக தேர்வில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அதில் வந்து தகுதியின் அடிப்படையில் கேட்டிருந்தாங்க. எங்கள் ஊரில் தகுதி வந்து எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை வந்து நியமிச்சிருந்தாங்க. நான் அதை கண்டித்து தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் இது மண்டே பெட்டிஷனாக 15/10/2025 1/9 நான் கொடுத்துருந்தேன். 2025 அதுக்கு வந்து மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி காயத்ரி அவர்கள் வந்து இவங்க வந்து இந்த ஊரை சார்ந்தவங்க இல்லை, இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமம், ஆனால் அவங்கள வந்து உள்ளூரின் அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ நான் இந்த ஊர் இல்லைன்னா அப்போ நான் எந்த ஊர்? இனி வந்து உள்ளூர் இல்லாதனால தான் நான் இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ கவர்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அது எல்லாமே பொய்யா. அப்போ பொய்யா அவங்க கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கொடுத்ததெல்லாம் அப்போ பொய்யா. நான் வந்து இதை கண்டித்து தலைமைச் செயலகம், இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு, விஜிலன்ஸு, அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டு சென்னை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் தாரமணி அங்கே எல்லாத்துக்கும் போட்டாங்க. அவங்க எல்லாமே எனக்கு எந்த ஒரு பதிலுமே தரலை. இது மட்டும்தான் மனு மட்டும், இந்த அதுக்காக பதில் மட்டும்தான் அனுப்புதாங்களோ ஒழிய அப்போ இந்த ஊர் இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அதனால் இதை கண்டித்து மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி காயத்ரி அவர்களை கண்டித்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு தான் இனி வேற ஊர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள கண்டித்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து எனக்குரிய வேலையை எனக்கு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யாரை நியமிச்சிருக்காங்க? சுமதி அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. என்ன வந்து இந்த ஊரை சார்ந்தவள் இல்லை, இவ வந்து அந்த சவலாப்பேரி ஊரே கிடையாது. 1க்கு 2 வாட்டி நான் கொடுத்துருக்கேன் சார். 2 வாட்டியும் நான் அந்த ஊரை சார்ந்தவளே கிடையாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க அந்த ஊரை சார்ந்தவங்க தான் உள்ளூரின் அடிப்படையில தான் நியமிச்சிருக்காங்களா. அந்த பொண்ணு உள்ளூரா, அப்ப நான் வெளியூரா. நான் வந்து வெளியூர்னு சொல்லல, இந்த ஊராட்சி குறிப்பிட்ட வேற கிராமம். அப்போ அப்போ அதுல என்ன இருக்கு? ஏன் குடியுரிமை இவங்க இல்லைங்காங்க. அப்போ நான் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி ஒருத்தருமே என்ன ஒரு பதிலுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு அதுக்கு முடிவு தரணும். லஞ்சம் வாங்கி கொண்டுதான் இதை செஞ்சிருக்காங்க. திருமதி காயத்ரி மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி காயத்ரி அவர்கள் மீது கண்டிப்பா தக்க ஊரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்ப வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க நான் வந்திருக்கேன். கலெக்டர்கிட்ட இப்பதான் கொடுக்க போறேன். இப்பதான் வந்திருக்கேன். இப்பதான் கொடுக்க போறேன். அது சம்மந்தப்பட்ட நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி இதுக்கு